பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மே மாதம் 26ஆம் தேதியின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேலைக்காக தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாய் நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. கடந்த நாளிலும் கண்ணின் மணியைப் போல நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் பாதுகாத்து நாம் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், கர்த்தர் கொடுத்த வேலை ஸ்தலங்கள், குடும்பத்தின் மக்கள், கர்ப்பத்தின் கனியான பிள்ளைகள் என்று ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற ஆயுசு நாட்களுக்காய் நாம் கொடான கொடி நன்றியும் துதியும் ஏறெடுப்போமாக. விசேஷமாக இந்த புதிய நாளில் இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்நாளிற்கான வாக்குத்தத்த வசனம், அது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ அது பலவீனம் உள்ளது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தினுடைய சோதனைகளுக்கு நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து அவருடைய சமூகத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றி ஏறெடுப்பமாக. இந்த நாளிற்கான எல்லா குறைவுகளை நீக்கி தேவைகளை பரத்திலிருந்து கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆவியினால் நம்ம பலப்பட கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து இந்த யூடியூப் ஊழியத்தை நீங்கள் விசேஷமாக தனிப்பட்ட ஜபத்தில் இதை நீங்கள் ஜெபிக்கும்படியாய் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அநேகர் செவிகளும் அநேக இருதயத்திற்கும் அநேகருக்கு இதை நீங்கள் பகிரும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆம்.